தவிக தலைவர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்குமா என்பது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் விசாரணை துவங்கியிருக்கிறது. இது குறித்தான முழுமையான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான இறுதிக்கட்ட விசாரணை இன்று நடைபெற்று வருகின்றது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திற்கு படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சென்றிருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றமும் கூட உயர்நீதிமன்றத்தை நாடி நீங்கள் உங்களுக்கு வேண்டிய நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவுறுத்திய இந்த சூழ்நிலையில்தான் இன்று இந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விசாரணையை பொறுத்தவரை ஒரு மேல்முறையீட்டு மனுவின் மீதான விசாரணையாக இருக்கின்றது. தணிக்கை சான்றிதழை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தனி நீதிபதி பி.டி. ஆஷா ஒரு உத்தரவினை கடந்த வாரம் பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவில் தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது, யுஏ சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும். தணிக்கை வாரியம் வேறொரு குழுவிற்கு அந்த படத்தை அனுப்பி அதன் பிறகு தங்களுடைய முடிவை அறிவிப்பதாக சொல்லி இருந்த நடைமுறைக்கும் தடை விதித்திருந்தார். இந்த நிலையில்தான் இப்பொழுது மத்திய அரசு சார்பில், அதாவது தணிக்கை வாரியத்தினுடைய வழக்கறிஞராக ஆஜராகி இருக்கக்கூடிய மத்திய அரசின் வழக்கறிஞர் ARL சுந்தரேசன் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கின்றார். போதுமான கால அவகாசம் வழங்காமல் தணிக்கை சான்றிதழை வழங்குவதற்கான உத்தரவினை தனி நீதிபதி பிறப்பித்து விட்டார் என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 14 காட்சிகளை நீக்க வேண்டும் என்று தணிக்கை வாரியம் சொல்லியிருந்தது. அந்த காட்சிகளை நீக்கப்பட்ட பிறகு மீண்டும் படத்தை பார்த்துவிட்டு தணிக்கை சான்றிதழ் கொடுப்பது தொடர்பான முடிவினை நாங்கள் எடுப்போம் என்றுதான் தணிக்கை வாரியம் சொல்லியிருந்தது. ஆனால் 14 காட்சிகளை நீக்கிவிட்டோம் என்பதற்காக தணிக்கை சான்றிதழை வழங்குவோம் என்று எந்த இடத்திலும் தணிக்கை வாரியம் சொல்லவில்லை. இவர்கள் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் தணிக்கை வாரியம் சொல்லியிருந்த அந்த 14 காட்சிகளை நீக்கிய உடனேயே தணிக்கை சான்றிதழை அந்த அடிப்படையில் தர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் காட்சிகள் நீக்கப்பட்டாலும் அதன் பிறகு மீண்டும் ஒரு முறை படத்தை பார்த்து விட்டுதான் என்ன சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பது குறித்து முடிவுகளை எடுக்க முடியும் என்கின்ற ஒரு கருத்தினை சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 14 காட்சிகள் நீக்கப்பட்ட நிலையிலே அடுத்த கட்ட முடிவை எடுப்பதற்கு முன்பாக வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்ற அடிப்படையில் தான் அந்த நடவடிக்கைகளை எல்லாம் நிறுத்தி வைத்திருந்தோம் என்றும் தணிக்கை வாரியத்தின் சார்பில் சொல்லுகின்றார்கள். இதன் மூலமாக அவர்கள் சொல்லுவது, மற்றொரு குழுவின் மூலமாக படத்தை பார்வையிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டறிந்த பிறகுதான் சான்றிதழ் தொடர்பான முடிவுகளை எடுக்க முடியும் என்பதன் காரணமாகத்தான் இறுதி முடிவு எடுக்கப்படாமல் அடுத்த கட்ட நடவடிக்கையான அந்த சான்றிதழ் வழங்கக்கூடிய நடவடிக்கையை நாங்கள் நிறுத்தி வைத்தோம் என்று தணிக்கை வாரியத்தின் சார்பில் சொல்லியிருக்கின்றார்கள். படம் தொடர்பாக புகார் வந்ததால் தான் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்தோம் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே இது நீண்ட விவாதங்களை எழுப்பியிருந்தது. இந்த புகாரை கொடுத்தது யார் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்தது. ஏனென்றால் தணிக்கை வாரியத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவரே அந்த புகாரை வழங்கியிருந்தார் என்று சொல்லப்பட்டது. நீதிமன்ற விசாரணையின் பொழுதும் அது தொடர்பான விவரங்கள் எல்லாம் வெளியாகி இருந்தன. தணிக்கை வாரியத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபரே இந்த படத்திற்கு எதிராக ஒரு வழக்கை தாக்கல் செய்து புகாரை தாக்கல் செய்து படத்தில் மத உணர்வுகள் புண்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டு அவரே அந்த தான் இடம்பெற்றிருக்கக்கூடிய குழுவின் மூலமாக தணிக்கை சான்றிதழ் வழங்கலாமா என்பது குறித்து படத்தை பார்வையிட்டதாக தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். அதை இப்பொழுது தணிக்கை வாரியம் சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சுந்தரேசனும் சுட்டிக்காட்டுகின்றார். படம் தொடர்பான புகார் வந்தது, அந்த புகாரின் காரணமாகத்தான் மறு ஆய்வு குழுவுக்கு படத்தை அனுப்ப முடிவு செய்திருந்தோம் என்று சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் சென்சார் போர்டுக்கான நடைமுறைகள் என்ன, எவ்வாறு சென்சார் போர்டு என்று சொல்லப்படக்கூடிய தணிக்கை வாரியம் ஒரு படத்திற்கான தணிக்கை சான்றிதழை வழங்குகின்றது என்பது குறித்து நீதிபதிகள் இப்பொழுது கேள்வி எழுப்பி இருக்கின்றார்கள். நீதிபதிகளுக்கு முன்பாக சென்சார் போர்டு என்று சொல்லப்படக்கூடிய திரைப்படங்களுக்கான தணிக்கை வாரியத்தினுடைய வழக்கறிஞராக ஆஜராகி இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் ARL சுந்தரேசன் தன்னுடைய அந்த கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கின்றார். ஏனென்றால் நீதிபதிகள் கிட்டத்தட்ட அந்த தீர்ப்பை வழங்குவதற்குரிய நடைமுறைகளை தொடங்கிவிட்டார்கள் என்று சொல்லும் விதமாகத்தான் அந்த தீர்ப்பு வரிகளுக்கு ஏற்ற முறையில பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள். சென்சார் போர்டு நடைமுறை தொடர்பாக நீண்ட விளக்கங்களை தந்து கொண்டிருந்த வழக்கறிஞரை நோக்கி கூடுதலான அந்த விளக்கங்களை வழங்க வேண்டும், எந்த நடைமுறைகளை எல்லாம் பின்பற்றி தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படுகின்றது, எந்த முறைகளில் எந்த வகையான சான்றிதழ் வழங்கப்படுகின்றது என்பது உள்ளிட்ட கேள்விகளை எல்லாம் இப்பொழுது நீதிபதிகள் கேட்டிருக்கின்றார்கள். ஒரு படம் தணிக்கை சான்றிதழுக்கான அனுமதி கேட்டு விண்ணப்பித்தால் என்ன மாதிரி நடைமுறைகளை பின்பற்றுகின்றீர்கள் என்ற விவரத்தை தெரிவிக்குமாறு சென்சார் போர்டு தரப்பிடம் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். சென்சார் போர்டு இந்த விவகாரத்தை எவ்வாறு அணுகுகின்றது, ஒரு படத்திற்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கேட்டால் எத்தனை நாட்களிலே அந்த சான்றிதழை வழங்குவீர்கள் என்பது உள்ளிட்ட கேள்விகளை கேட்கின்றது. ஏனென்றால் மிக முக்கியமாக இந்த தணிக்கை வாரியம் என்பது ஒரு படம் தன்னுடைய பரிசீலனைக்கு வரும் பொழுது அந்த படத்தை பார்வையிட்ட பிறகு அதில் ஏதேனும் ஆட்சேபகரமான கருத்துகள் இருந்தால் அவற்றை குறிப்பிட்டு காட்டுவார்கள். படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் அல்லது அந்த காட்சிகளிலுடைய குறிப்பிட்ட வரிகளை நீக்கிக் கொள்ள வேண்டும். அப்படியே இல்லை என்றாலும் குறிப்பிட்ட அந்த வாசகம் மட்டும் பார்வையாளர்களுக்கு கேட்காத வகையில் மியூட் செய்யப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட
பல்வேறு வகையான அறிவுறுத்தல்களை வழங்குவார்கள். அந்த அறிவுறுத்தல்கள் பின்பற்றப்பட்ட சூழ்நிலையிலே தணிக்கை சான்றிதழ் உடனடியாக வழங்கப்படும். இது போன்ற நடைமுறைகள் தான் தணிக்கை வாரியத்தில் இருக்கின்றது. அதே நேரம் ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரை அதே போன்று ஒரு சில கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். 14 காட்சிகளை நீக்க சொல்லுகின்றார்கள். அவர்கள் பரிந்துரைத்த அந்த காட்சிகளை நீக்கிய பிறகும் சான்றிதழ் வழங்கப்படவில்லை. இதுதான் படம் வெளியீட்டிற்கு வராமல் தொடர்ந்து முடங்கி இருப்பதற்கான காரணமாக இருக்கின்றது. படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் கூட சொல்லிவிட்டார்கள், கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் முதல் போட்டு ஒரு படத்தை எடுத்திருக்கின்றோம். அந்த படத்தை பொங்கலில் வெளியிட்டால்தான் நாங்கள் போட்ட பணத்தை எடுத்து உரிய லாபத்தை ஈட்ட முடியும். ஆனால் படத்தை தொடர்ந்து முடக்கி வைத்திருக்கின்றார்கள். 500 கோடி ரூபாய் செலவு செய்து எடுக்கப்பட்ட படம் முடங்கி கிடக்கின்றது என்ற ஒரு கருத்தை எல்லாம் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சொல்லியிருந்தார்கள். இந்த சென்சார் போர்டு தரப்பிலே புகார் வந்தால் மும்பையில் உள்ள மறு ஆய்வு குழுவிற்கு அனுப்பப்படும் என்று சொல்லுகின்றார்கள். அதாவது சென்சார் போர்டு தரப்பில் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், நாங்கள் ஒரு படத்தை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்வோம். அந்த படம் தொடர்பாக மீண்டும் ஒரு புகார் வரும் பட்சத்திலே அந்த படத்தை மும்பையில் இருக்கக்கூடிய மறு ஆய்வு குழுவிற்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். இது ஒரு வழக்கமான நடைமுறை தான். மண்டல சென்சார் போர்டிலே யார் படத்தை பார்த்தார்கள், சட்டப்படி படத்தை பார்த்து ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கின்றது என்ற கேள்வியினை இப்பொழுது நீதிபதிகள் எழுப்பி இருக்கின்றார்கள். மண்டல சென்சார் போர்டு மூலமாகத்தான் ஒரு படத்தை பார்க்கின்றார்கள். தமிழ் உள்ளிட்ட இந்த அந்தந்த பகுதி மொழிகளுக்கு உட்பட்டு படங்கள் பார்வையிடப்படுகின்றன. அதில் ஏதேனும் மேலும் பல காட்சிகளை நீக்க வேண்டிய தேவையோ அல்லது சென்சார் போர்டு சந்தேகிக்கக்கூடிய வகையிலான சில கருத்துக்களோ படத்தில் இருந்தால் அவற்றை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்புவார்கள். அந்த மறு ஆய்வு குழு என்பது மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு குழு. அந்த நடைமுறையை தான் ஜனநாயகன் திரைப்படத்திற்கும் நாங்கள் பின்பற்றி இருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். படத்தை பார்த்து ஆய்வு செய்து ஆலோசனை வழங்க குழு உள்ளது, அந்த குழு தான் படத்தை பார்த்திருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த மண்டல அதிகாரி படத்தை பார்த்தாரா என்றும் தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மண்டல அதிகாரி படத்தை பார்க்கவில்லை, நாங்கள் அமைத்திருக்கக்கூடிய குழுவின் மூலமாகத்தான் படத்தை பார்க்க முடியும் என்று தணிக்கை வாரியம் சார்பில் படம் குறித்து தங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். படத்துக்கு சான்றிதழ் வழங்குவது குறித்து சென்சார் போர்டு தான் இறுதி முடிவை அறிவிக்கும் என்றும் சென்சார் போர்டு தரப்பிலே சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது ஒவ்வொரு மண்டலத்திலும் சென்சார் போர்டுக்கு ஒரு அதிகாரி இருப்பார், மண்டல அளவிலான அதிகாரி. அந்த அதிகாரி இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்தாரா என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். அப்பொழுது சென்சார் போர்டு தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தன்னுடைய கருத்தை சொல்லும் பொழுது, அந்த ரீஜினல் ஆபீசர் என்று சொல்லப்படக்கூடிய மண்டல அதிகாரி தனிப்பட்ட முறையிலே படத்தை பார்க்க முடியாது, சென்சார் போர்டுக்கு என்று ஒரு குழு வைத்திருப்போம், அந்த குழுவினர் தான் படத்தை பார்ப்பார்களே தவிர மண்டல அதிகாரிகள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் படத்தை பார்க்க முடியாது, படத்துக்கு சான்றிதழ் வழங்குவது குறித்து அந்த குழு தான் இறுதி முடிவெடுக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். சென்சார் போர்டு தரப்பிலே புகார் வந்தால் நாங்கள் மறு ஆய்வுக்காக அந்த படத்தை அனுப்பி வைப்போம். அந்த நடைமுறையை தான் ஜனநாயகன் திரைப்படத்திற்கும் பின்பற்றி இருக்கிறோம். மும்பையில் இருக்கக்கூடிய அந்த மறு ஆய்வு குழு ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்துவிட்டு தன்னுடைய கருத்தை சொல்லும் வரை அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது சான்றிதழ் வழங்கக்கூடிய நடவடிக்கையை நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கின்றோம். இதில் எந்த விதமான விதிமீறலும் இல்லை, அதிகார மீறலும் இல்லை என்ற ஒரு கருத்தை சென்சார் போர்டு தரப்பிலே வழக்கறிஞர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தனி நீதிபதி UA என்கின்ற சான்றிதழை வழங்குமாறு சொன்ன தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டு தற்பொழுது இந்த விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே தனி நீதிபதி உத்தரவுக்கு எந்த விதமான ஒரு கால அவகாசமும் எங்களுக்கு வழங்கவில்லை. கால அவகாசம் இல்லாமல் தீர்ப்பை வழங்கிவிட்டார்.